பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளைக் கட்டி, நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து. இங்க வேதனையோட ஆண்டவர் குறிப்பிடுறது, மாயக்காரரா இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஏன் மாயக்காரரா இருக்கிறாங்க? இதுக்கு மேல உள்ள வசனத்த பார்த்தா, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். சிம்பிளா ஆண்டவர் சொல்றது, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல வெளியில பளபளப்பா இருந்தாலும், உள்ள அத்தனையும் அசுத்தமா இருக்கு அப்படின்றாரு ஆண்டவர். ஏன் இப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு? அதுவும் வேதபாரகரை, பரிசேயரை பார்த்து ஏன் சொல்றாரு? சுவிசேஷம் அறிவிக்க வந்த தீர்க்கதரிசிகளை இவருடைய பிதாக்கள் கொன்றார்கள், எதிர்த்தார்கள், அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். ஆனா இவர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறை கட்டுகிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு நல்லவர்களைப் போல காண்பித்து கொண்டிருக்கிறீர்கள் வெளிப்புறமாக. ஆனா உங்க உள்ளத்துல அசுத்தம் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். ரெட்ட வேஷம் போடுறது, அதுதான் இங்க ஆண்டவர் தெளிவா குறிப்பிடுறார். ரெட்ட வேஷம் போடக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் மாயக்காரரே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பரிசேயர்களிடத்துல ரெட்ட வேஷம் தான் இருந்துச்சு, வேதபாரகர்களிடத்துல ரெட்ட வேஷம் தான் இருந்துச்சு. வெளியே பார்த்தா அவர்களைப் போல பரிசுத்தவான்கள் இல்லை, அவர்களைப் போல நல்லவர்கள் இல்லை, அவர்களைப் போல உத்தமர்கள் இல்லை, அவர்களைப் போல நல்லது செய்ய முடியாது, அவர்களைப் போல தாழ்மையா இருக்க முடியாது, அவர்களைப் போல பிறருக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி, அவர்களைப் போல அன்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி காண்பித்து கொள்வது. ஆனா உள்ளத்திலோ அசுத்தம் நிறைந்தவர்கள், வஞ்சகம் நிறைந்தவர்கள், தீமை நிறைந்தவர்கள். அப்படி இருக்கக்கூடாதுன்றார். பரிசேயர்களை பார்த்து அதான் சொல்றார், நீங்க அப்படித்தான் இருக்கிறீங்க. நான் வெளிப்புறத்துல வேணா அப்படியே நல்லவர்களைப் போல காண்பித்து கொண்டிருக்கலாம் அப்படின்றார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. நீங்க உதட்டுனால வேணா எனக்கு அப்படியே நெருங்கி இருக்கிற மாதிரி, அருகே இருக்கிற மாதிரி காண்பித்து கொள்ளலாம். அது என்ன சொல்ல வராருன்னா, ஆண்டவரை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, போற்றுகிறது, நன்றி செலுத்துகிறது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்றது, இப்படி எல்லாம் நீங்க செய்யலாம் வெளிப்புறத்துல. ஆனா இருதயம் என்னிடத்துல இல்ல, தூரமா இருக்குது. இது மனுஷ கற்பனையா தான் இருக்கு, கற்பனையா தான் இருக்கு. இது நிஜமா இல்ல, நிழலா தான் இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் வேதனையோட ஆண்டவர் சொல்ற காரியங்கள். இப்படிப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. வேதத்திலையும் இருக்கிறாங்க, இப்போ இருக்க காலகட்டத்திலையும் இருக்கிறாங்க. வெளிப்புறத்துல ஆண்டவரை துதிக்கிற, ஆராதிக்கிற, அவரை போல ஆராதிக்க முடியாது, அவரை போல ஆண்டவரை துதிக்க முடியாது, அவரை போல ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியாது, அவரை போல ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு வெளிப்புறத்துல காண்பித்து, ஆனா இருதயம் தூரமா இருக்குன்றாங்க. இப்ப என்ன அர்த்தம்னா,
ஆண்டவர் சொன்ன எந்த வார்த்தைக்கும் கீழ்ப்படியல. எந்த விஷயத்தையும் கைக்கொள்ளல. எல்லாவற்றையும் தன்னை விட்டு தூரமாய் அகற்றிவிட்டு, வெளிப்புறத்திலே மாத்திரம் ஆண்டவரை துதிக்கிறவர்களாய், உதட்டளவிலே இருக்கிறவர்கள். அதுக்கு நெறைய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு எழும்பியிருக்கிறாங்க அது மாதிரி. அங்கங்க தெருவுக்கு தெருவு எழும்பியிருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறாங்க. நான் சொல்றது இந்த மாதிரி வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள சொல்லிட்டு இருக்கேன். உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள நான் ஒரு காலும் சொல்லல. ஆண்டவர் அத அனுமதிக்கவும் இல்ல. ஆண்டவர் அதை சொல்லவும் மாட்டார். தெருவுக்கு தெருவு எழும்பி அவர்களைப் போல ஊழியம் செய்ய யாருமே இல்ல அப்படிங்கிறத போல காண்பித்து, மக்களை கவர்ந்து கடைசியில உள்ளத்துல பார்த்தா, இன்னும் இது நல்லா ஒரு பொருத்தமா இருக்கிறது என்னன்னா, வெளியில பார்த்தா அவங்க ஆட்டுக்குட்டிய போல இருப்பாங்க. ஆனா உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாயின்னு ஆண்டவர் சொன்னார்ல, அந்த மாதிரி இருக்கிறாங்க. பட்சிக்கிற ஓநாய்களாய், தங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிறவர்களாய், தங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிறவர்களாய், தங்களுடைய வாழ்வை நிலைநிறுத்திக் கொள்கிறவர்களாய், சுயநலவாதிகளாய், பெருமை உள்ளவர்களாய், அகந்தை உள்ளவர்களாய், விரோதம் உள்ளவர்களாய், வைராக்கியம் உள்ளவர்களாய், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இவ்வளவையும் உள்ளத்துல வச்சுக்கிட்டு, வெளியில பார்த்தா, அவரைப் போல் ஊழியக்காரர் ஒருவரும் இல்லை அப்படிங்கிறது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவர் இந்த வசனத்து மூலமா நமக்குத்தான் அந்த எச்சரிக்கையை தருகிறார். யாரு இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களிடத்துல வஞ்சிக்கப்படுகிறார்கள்னா, ஆண்டவரிடத்தில் ஆழமாய் இல்லாதவர்கள், ஆண்டவரை அதிகமாய் அறியாதவர்கள் தான், வேதத்தை அறியாதவர்கள் தான், ஆண்டவருடைய வார்த்தைகளை அறியாதவர்கள் தான், ஆண்டவருடைய வார்த்தைகளை ருசிக்காதவர்கள் தான் இப்படிப்பட்டவர்களிடத்துல தங்களை இழந்து போகிறாங்க. தங்களை அடிமையாக்கிக் கொள்கிறாங்க. தங்களுடைய ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்துகிறாங்க. அதனால எச்சரிக்கையா இருக்கணுன்றது ஆண்டவர் சொல்ற விஷயம். உதாரணம் சொல்லணும்னா, நம்ம சவுல எடுத்துக்காட்டா சொல்லலாம். சவுல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, "நீ அமலேக்கனை விட்டு வைக்காத. அவனுடைய சந்ததி ஒன்னையும் விட்டு வைக்காத. எல்லாரையும் கொன்று போடு" அப்படின்றார். ஒருத்தனை கூட விட்டு வைக்காத. ஆடு மாடுகள்லேருந்து எல்லாத்தையும் கொன்று போடு. எல்லாவற்றையும் சங்கரித்து போடு அப்படின்னு சொன்னா, நம்ம சவுல் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் கொன்று போடுகிறது போல கொன்று போட்டு, கொழுமையானவைகள, நல்ல தரம் உள்ளத, ஆடு மாடுகள எல்லாவற்றையும் காத்துக்கொண்டு, அது மட்டும் இல்லாம அந்த அமலேக்கிய ராஜாவையும் விட்டு வைக்கிறார். இப்ப சாமுவேல் பார்த்துட்டு, "என்னப்பா எல்லாத்தையும் கொன்னு போட்டுட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, "எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டியா? கர்த்தர் சொன்னத செஞ்சுட்டியா? கீழ்ப்படிஞ்சிட்டியா?" அப்படின்னு கேட்டா, எல்லாத்தையும் பண்ணிட்டேனே" அப்படின்னு. "அப்புறம் ஏன் அங்க சத்தம் கேட்குது? ஆடுகளுடைய சத்தம் கேட்குதே" அப்படின்னு கேட்டா, நம்ம ஆள் புது கதை ஒண்ணு சொல்றார். "கர்த்தருக்காக தான் நான் எடுத்து வச்சேன். எல்லாம் ரொம்ப கொழுமையா இருந்துச்சு, செழுமையா இருந்துச்சு. அதனால நான் எடுத்து பலி கொடுக்கறதுக்காக வச்சேன். கர்த்தர் உன்ட்ட சொன்னாரா? எடுத்து வைக்க சொன்னாரா? பலி கொடுன்னு சொன்னாரா? எதுவுமே ஆண்டவர் சொல்லல. சரி, அத தான் நீ எடுத்து வச்ச. ஏன் அமலேக்கிய ராஜாவ கொன்னு போடல?" இங்க ஆவிக்குரிய விதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அமலேக்கிய ராஜாங்கிறது சாத்தான். சாத்தான கொன்று போடணும்ல, சாத்தான தீர்த்து கட்டணும்ல, சாத்தான நம்மை விட்டு தூரம் தொரத்தணும்ல, நம்மை விட்டு அகற்றணும்.
சாத்தானை கொன்று போடணும். கொன்று போடணும்னா நம்ம கையால் கொல்றதுன்னு அர்த்தம் இல்லை. அதாவது நம்ம விட்டு அகற்றுகிறது. சாத்தானுடைய கிரியைகளை, சாத்தானுடைய எண்ணங்களை, சாத்தானுடைய காரியங்களை, சாத்தானுடைய ஆவியை நம்மை விட்டு கொன்று போடுவது, நம்மை விட்டு அகற்றி தூர போடுவது. அதையே நீ செய்யலை அப்படின்னா அதுக்கு இப்படியெல்லாம் கதை. இதுதான். இது மாதிரி தான் இருக்கக்கூடாதுன்றார். கேட்டால் என்னது? நாங்கள் ஆண்டவருக்காக தான் இதை எடுத்து வச்சேன். ஆண்டவர் கேட்டாரா? செய்ய சொன்னாரா? ஆண்டவர் சொன்னது என்ன? நீ செஞ்சது என்ன? இதுதான் இன்னைக்கு விஷயம். இது போல தான் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் அதிகமாய் மக்களை, கிறிஸ்தவ விசுவாசிகளை வஞ்சித்து கொண்டிருக்கிறாங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கையாக இல்லாமல் அவங்கள நம்பி போனால் நம்முடைய வாழ்க்கை கடைசியில் சவுலோட வாழ்க்கை எப்படி முடிஞ்சதோ அது போல் முடிஞ்சிடும். அதனால தான் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் எச்சரிக்கிறார். மிக கவனமாக இருங்க. அதே நேரத்தில் நீங்களும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழாதீங்க. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.